லோக்கல் மெக்கானிக் ஃபார்ம் சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா இந்த V4 1HP 10 ஸ்டேஜ் தான் அன்பாக்ஸ் பண்ணி இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாங்க இப்போ அன்பாக்ஸ் பண்ணிடலாம். ஸோ நான் இதில் உள்ள இந்த 4 ஸ்க்ரூவை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் உள்ளே ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம இப்போ இதை உள்ளே ஓப்பன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பஃபர் கொடுத்துருக்குறாங்க நல்ல சேஃப்டியாக. ஸோ இந்த பஃபருக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு டேப் வந்து கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது பம்ப், இது மோட்ரு. ஸோ நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா இந்த மாதிரி பிளாஸ்டிக் கவர் கொடுத்துருக்குறாங்க. இது மோட்ரு. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா டெலிவரி வால்வு வெளி சைடு கொடுத்துருக்குறாங்க. இதுதான் பம்ப்பு. ஸோ நான் இதை வச்சு தான் சொல்கிறேன். ஸோ இப்போ வெளியே எடுத்துகிட்டு இதை எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இப்போ இதில் உள்ள பஃபர் எல்லாமே நம்ம எடுத்தாச்சு. ஒரு டேப்பு, கனெக்ஷனுக்கான ஒரு டேப்பு, உள்ளே வந்து அந்த இன்சுலேஷன் டேப் ஒன்று கொடுத்துருக்காங்க மொத்தமாக. ஸோ இந்த 2 டேப்புக்கு அப்புறமே பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு, பம்ப் இருக்குது. பம்பை நான் முதல்ல வெளியே எடுத்துறேன். ஸோ இதுதான் பம்ப்பு. ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோட்ரு வெளியே எடுத்துடலாம். இதுதான் மோட்ரு. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் மோட்ரு. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப்பு. எப்படி வந்து சொல்கிறேன் அப்படின்னா இதில் வந்து கேபிள் எல்லாமே அது மாதிரி மோட்ருக்கான அந்த எல்லா டெஃபினேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது உள்ளே வந்து தண்ணி ஊற்றாமல் ஓட்டக்கூடாது அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஸோ மோட்ருங்கிறது இதுலேயே மென்ஷனும் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பம்ப்பு. பம்போட சீரியல் நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு சீரியல் நம்பர் கொடுத்துருக்காங்க. அதே தான் மோட்டரோட சீரியல் நம்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது பம்புக்கும் மோட்டருக்கும் நம்ம எந்த கம்பெனியில் பார்த்திங்கனாலும் சீரியல் நம்பர் வந்து ஒரே மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த சீரியல் நம்பர் நம்ம ஒரு வாட்டி செக் பண்ணிக்கலாம். இது வந்து பம்பு, இது வந்து மோட்ரு. ஸோ இந்த ரெண்டையும் வந்து எப்படி கப்பிள் பண்ண போகிறது அப்படிங்கிறத இதில் பார்க்க போகிறோம். ஸோ இதில் மெயினான விஷயம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் கப்பிள் பண்ணுறது தான். கப்பிள் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா முதல்ல உள்ள இந்த ஸ்ட்ரெயினர் வாசரை வந்து ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கணும். இந்த கேபிள் கார்டை வந்து ஃபுல்லாக கழட்டி எடுத்துக்கணும். ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஸ்ட்ரெயினருக்குள்ளே தான் நம்ம கேபிளை வந்து உள்ளே விட்டு வெளியே எடுப்போம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து இந்த மேலே உள்ள இந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து கழட்டி எடுத்துக்கணும். அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி சுற்றி 4 நட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது 4 நம்ம கழட்டி வெளியே எடுத்துட்டனாலே அந்த பிளாஸ்டிக் கப்பை வந்து ஈஸியாக கழட்டி வெளியே எடுத்துடலாம். ஸோ வாங்க எல்லாத்தையும் கழட்டிக்கலாம். ஸோ நம்ம பம்பை இது வரைக்கும் ஓப்பன் பண்ணதை பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 2 டம்மியையும் கழட்டி விட்டு உள்ளே வந்து தண்ணி ஃபில் பண்ணணும். ஸோ அந்த தண்ணி ஃபில் பண்ணதுக்கப்புறமே இதில் வந்து இந்த கீ பாருங்கள். இதுதான் பம்போட மோட்டரையும் பம்பையும் ஒன்றா கப்பிள் பண்ணக்கூடிய கீ. ஸோ இதை வந்து அந்த கப்ளிங்கோட அட்டாச் பண்ணணும். அதை வந்து நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம். இப்போ இந்த 2ஐயும் ஓப்பன் பண்ணி உள்ளே தண்ணியை ஃபில் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த கிளாண்ட் 2ஐயும் நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டோம். தண்ணி வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் பண்ணுறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபில் ஆயிடுச்சு. ஸோ இந்த ஃபில் ஆனதுக்கப்புறமே வெறும் நோலோடு ஒரு வாட்டி ஓட்டிடலாம். அதுக்கப்புறமே ஃபுல்லோட் டெஸ்ட் எப்படி ஓட்டுறது அப்படிங்கிறத காட்டிடுவாங்க. இப்போ இந்த மோட்டரோட இன்புட் லைனை வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் இதே கம்பெனியோட ஸ்டார்டர் ஒன்று வாங்கியிருக்கிறேன். பம்ப் வாங்கும்போது அந்த ஸ்டார்டர் சேர்த்து வாங்கியிருந்தேன். ஸோ அந்த ஸ்டார்டரோடு நான் கனெக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேஸ் கொடுத்துருக்கணும். ஃபேஸுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைன் எரியுது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்புட் லைனில் நியூட்ரல் கொடுக்கணும். அடுத்து இந்த ஸ்டார்டரோட அவுட்புட் லைனை பாருங்கள். கீழே கொடுத்துருப்பாங்க ரெட்டு, எல்லோ, ப்ளூ அப்படின்னு சொல்லி இந்த 3 கனெக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி அதே கலரில் நேராகவே கொடுத்துருக்கேன். இப்போ நான் அந்த ஸ்டார்டர் வந்து ஆன் பண்ணுறேன். பம்ப் எப்படி ரன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். நெக்ஸ்ட்டு வந்து பம்ப் எப்படி கப்ளிங் பண்ணுறது அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். ஸோ இப்போ பம்ப் ஆன் பண்ணிடலாம். பம்ப் ஆன் பண்ணுறதுக்கு இந்த எம்சிபி வந்து ஆன் பண்ணுறோம் அப்படின்னா பம்ப் வந்து ஆன் ஆகும். ஸோ நான் இங்கே அந்த
எம்சிபி ஆன் பண்ணிவிட்டு அங்கே பம்ப் ரன் ஆகிறத பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் அங்கே எம்சிபி ஆன் பண்ணோன்னே இங்கே பம்ப் ரன் ஆகுது, எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் பம்ப்லேயே டச் பண்ணுறேன், எந்த வித எர்த்திங் ஆகலை. எப்படியும் பார்த்திங்க அப்படின்னா உள்ளே வந்து தண்ணி இல்லாமல் நம்ம ரன் பண்ணக்கூடாது. ஸோ உள்ளே பார்த்தீங்கனாலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த தண்ணி இல்லாமல் ரன் பண்ணுறது. தண்ணி இருக்குது. ஸோ அந்த மாதிரி தண்ணி இல்லாமல் ரன் பண்ணுறோம் அப்படின்னா இதுக்குள்ளே உள்ள காயில் வந்து மெல்ட் ஆகி உருகிரும். ஸோ இப்போ எப்படி கப்புள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ பம்பு மெயினாக கப்புள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கீ வந்து யூஸ் ஆகும். இந்த கீழே உள்ள ஸ்லாட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பம்புக்கு உள்ள இந்த ஸ்லாட்டுக்குள்ளே வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அப்படி கரெக்டாக நம்ம உட்கார வச்சு இறக்குறோம் அப்படின்னா இந்த ஐபி டாப்பும் இந்த மோட்டரில் உள்ள இந்த பாட்டம் ஹவுசிங் வந்து கரெக்டாக இந்த டாப் ஹவுசிங்கும் இந்த ஐபி டாப்பும் வந்து கரெக்டாக உட்காரும். ஸோ அப்படி உட்கார்றப்ப பார்த்தீங்க அப்படின்னா எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் ரன் ஆகும். ஸோ இப்போ அதை அசம்பிள் பண்ணிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி இந்த டேப்பை வந்து எடுத்துவிட்டு இதிலேருந்து பம்பை வந்து கப்ளிங் பண்ணிடலாம் வாங்க. ஸோ இதுக்குள்ளே இந்த தண்ணியை ஃபில் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே உள்ள நம்ம கழுத்துன 2 ட்ரெயின் பிளாக்கையும் ஃபுல்லாக போட்டு நம்ம டைட் பண்ணிடணும். ஸோ இந்த மாதிரி ட்ரெயின் பிளாக்கை நம்ம டைட் பண்ணாமல் விட்டோம் அப்படின்னா இதுக்குள்ளே மண் போய் பம்பு ஜாம் ஆகி இதோட வைண்டிங் போடுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த கீ வந்து கரெக்டாக அந்த பொசிஷனில் வச்சு இதுக்கு நேராக வச்சுக்கலாம். ஸோ அதுக்கு நேராக பார்த்தீங்க அப்படின்னா அந்த கேபிள் கார்டோட கேப் வந்து கொடுத்துருப்பாங்க பம்பில், பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பொசிஷன்லாம் நம்ம திருப்பி இப்படி வச்சு அசம்பிள் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கேபிளோட கிளாண்டுக்கும் இந்த கீயும் எந்த பொசிஷனில் இருக்கோ அதே மாதிரி நம்ம பம்போட பொசிஷனை உள்ளே வச்சுக்கணும். பம்போட இந்த பொசிஷனை பார்த்தீங்க அப்படின்னா இந்த கேபிள் கார்டுக்குள்ளே இந்த கேப்பையும் இந்த ஸ்லாட்டுக்கு நேரம் அந்த கீ கேப்பையும் வச்சு இப்போ இந்த பம்பை வந்து அசம்பிள் பண்ணுறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ பம்பை அசம்பிள் பண்ணுறதுக்கு முன்னாடி பம்பில் இந்த மாதிரி ப்ளே வருதா என்ன அப்படிங்கிறத நல்லா செக் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உள்ளே உள்ள அந்த காலர் வந்து தூக்குறோம் அப்படின்னா நல்லா ஃப்ரீயாகவே இருக்கும். ஸோ இதை வச்சுட்டு இப்போ கரெக்டாக பம்பை வந்து அசம்பிள் பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அசம்பிள் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் நல்லா ஃப்ரீயாக இறங்கிக்கும். ஸோ இப்போ இந்த 4 நட்டையும் வச்சு நல்லா டைட் பண்ணிடலாம். நம்ம கழட்டும் போது இந்த பிளேட்டுக்காக வந்து இந்த பம்பில் வந்து மேலே கொடுத்து டைட் பண்ணியிருப்பாங்க ஒரு 4 நட்டை. ஸோ அந்த 4 நட்டை கொடுத்து நம்ம இதில் ஃபுல்லாகவே டைட் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி பார்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 நட்டையும் ஆப்போசிட் 2 நட்டை தான் டைட் பண்ணணும். இப்போ இதை டைட் பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இந்த நட்டை தான் டைட் பண்ணணும். ஸோ இப்படி டைட் பண்ணும்போது பார்த்திங்க அப்படின்னா பம்ப் வந்து ஒரு பேலன்ஸ்டாக உட்காரும். இப்போ நம்ம இதையும் டைட் பண்ணுறோம் அப்படின்னா பம்ப் வந்து ஒரு பெண்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி பெண்டாக இருக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா சாஃப்ட் வளையறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அடுத்த 2 டைரக்ஷனில் இருக்குது. இப்போ இதுக்கு ஆப்போசிட்டில் இருக்குது, இதையும் வச்சு டைட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஸ்ட்ரெயினர் நம்ம அசம்பிள் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து கேபிள் கார்டு அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயினருக்கு வந்து இந்த பின்னாடி வந்து ஒரு த்ரெட் ஒன்று கொடுத்துருப்பாங்க, ஸ்க்ரூவோட த்ரெட்டு. ஸோ அந்த பொசிஷனில் வச்சு ஸ்ட்ரெயினர் வந்து நம்ம அசம்பிள் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்ட்ரெயினரை டைப் பண்ணுறோம் அப்படின்னா அடுத்து கேபிள் கார்டு வைக்கிறது ரொம்ப ஈஸியாக போயிடும். ஸோ நம்ம அந்த ஸ்ட்ரெயினர் அசம்பிள் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு கேபிள் கார்டை வந்து அசம்பிள் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி கேபிள் அந்த பொசிஷனில் நேராக மேலே வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கு நேராக தான் கரெக்டாக அந்த கேபிள் கார்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு கேப் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுக்கு முன்னாடி இந்த கேபிள் கார்டை நல்லாவே அசம்பிள் பண்ணிக்குவோம்.
ஸோ கேபிள் கார்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதுதான் கேபிளோட கார்டு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பட்டையான பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஸ்டெயினரோட கப்பில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இந்த பொசிஷனில் வச்சுருக்கணும். இந்த கேபிள் கார்டு அசம்பிள் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி 2 பக்கம் வந்து கிளிப் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கிளிப்புக்கு இடையில் இதை வச்சு ப்ரெஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த கேபிள் கார்டு வந்து அசம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ நான் இதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த கேபிள் கார்டை நம்ம நல்லா ப்ரெஸ் பண்ணதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா கேபிளை இதுக்கு இடையில் வச்சு இங்கே 2 ஹோல்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. அதோடு சேர்த்து இந்த கிளிப்பு அதோட 2 ஸ்க்ரூ வந்து கொடுத்துருப்பாங்க. அது வந்து எதுக்குன்னு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கேபிள் கார்டை வந்து லாக் பண்ணிக்கிறதுக்காக தான். ஸோ அதை ஸ்க்ரூ வச்சு நல்லா டைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கேபிள் கார்டு பிரச்சனை முடிஞ்சுது. ஸோ இப்போ இது வரைக்கும் இந்த 1 HP சிங்கிள் ஃபேஸ் 10 ஸ்டேஜ் பம்பை வந்து எப்படி அசம்பிள் பண்ணுறது அப்படிங்கிறத ஃபுல்லாகவே பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டு வர்றீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.